பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் கூட எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும் இடைப்படும் வார்த்தைகளின்படி எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையே, இன்றைக்கு நம்முடைய தியானம் எஸ்தர் 8. எஸ்தர் என்றால் எஸ்டார் என்கிற ஒரு ஹீப்ரு அர்த்தத்தில் அவர்களுக்கு ஸ்டார் என்று போடப்பட்டிருக்கிறது, நட்சத்திரம். அதே அவங்களுடைய பேர், எஸ்தருக்கு பேர் இன்னொரு பேர் இருந்துச்சு, ஹடாசா என்று சொல்லுகிறது. தமிழ் பைபிள் அதை அத்சால் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த எஸ்தர் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறார்கள். இன்றைய செய்திக்கு நான் ஒரு டைட்டில் கொடுப்பேன், தி அன்சால்வபிள் இஸ் சால்வ்டு. தீர்க்க முடியாதது தீர்க்கப்பட்டது. நாம் 2 பகுதிகளாக பிரிப்போம். முதற் பகுதி ராஜாவிடம் மன்றாட்டு, ராஜாவிடம் எஸ்தரின் மன்றாட்டு என்கிறதை 1ஆம் வசனத்திலிருந்து நாம் 14ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். 15ஆம் வசனத்திலிருந்து அதிகாரமுடைய மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான் என்பதாக இதை 2 பகுதிகளாக பிரிக்கப் போகிறோம். எஸ்தரின் மன்றாட்டு என்பதாகவும் 1லிருந்து 14 வரைக்கும், 15லிருந்து அதிகாரமுடைய மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான் என்பதாகவும் நாம் படிக்க போகிறோம். இதை இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைய செய்திக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம் அனைவரையும் பலப்படுத்த போகிறார். ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அது எஸ்தர் புஸ்தகத்தில் தான் இருக்குது. அதை மாறுவதற்கு, அப்படி காரியம் மாறுதலாய் மாற வேண்டும் என்றால் நிறைய காரியங்கள் எஸ்தர் செய்ய வேண்டியது இருந்தது. எஸ்தர் ஹேட் அ குட் டீம். எஸ்தர் மாத்திரம் தனியாக இல்லை, கூட அவங்க அண்ணன் இருந்தார், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்று சொல்லலாம். அவர் பேர் என்ன பேர் சொல்லுங்கள்? மொர்தெகாய். அது மாத்திரமல்ல, 127 நாடுகளில் இருந்த யூதர்களும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீமுக்கு ஒன்றும் நீங்கள் எந்த பேரும் கொடுக்க முடியாது, ப்ரேயர் டீம் தான் சொல்ல முடியாது. தே ஆர் பீப்புள் ஆஃப் ப்ரேயர், தே ஆர் ப்ரேயர் வாரியர்ஸ். அஃப்கோர்ஸ் தே வர் வாரியர்ஸ் earlier stage, in the earlier stage, but now they have become warriors, spiritual warriors. prayer எப்படி ப்ரே பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஷேக் வா எஃபா என்று நம்ம அந்த ப்ரேயருக்கு ஒரு பேர் கொடுத்தோம். அதாவது என்ன ப்ரேயருங்க அது? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காருகிற ஜபம் என்பதாக இருந்தது. ஷேக் வேஃபார் என்கிற ப்ரேயர் அவங்க பண்ணியிருந்தாங்க. ரெட்டுடுப்பும் சாம்பலின் ஜபம் என்கிற ஜபம் அவர்கள் செய்தார்கள். பிறகு அடுத்த நாளே எஸ்தர் ராஜாவின் அரண்மனையை நோக்கி புறப்பட்டு போனாங்க. ராணி இறந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இருந்தாலும் கர்த்தர் ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்க செய்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராணி என்ன பண்ணாங்கங்க. ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினார், ராணிக்கு கிருபை கிடைத்தது, ராணி உள்ளே போனாங்க. ராஜாக்கள் எப்படி பேசினாங்கன்னு நமக்கு தெரியும். தான் பிரச்சனையை உடனே அட்ரஸ் பண்ணல. பிரச்சனையை சொல்லுவதற்குன்னு ஒரு டைம் இருக்குது, அப்போ தான் பிரச்சனையை சொல்லணும். ராணி விருந்துக்கு தான் ராஜாவை கூப்பிட்டாங்க. முதல் நாள் விருந்து ராணி வாய் திறக்கல. 2வது நாள் விருந்து ராணி வாய் திறந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னையும் என் இனத்தையும் கொல்லும்படி ஒரு சதி தீட்டப்பட்டிருக்கிறது அந்த துஷ்டன் என்று அந்த ஆமானை காட்டி கொடுத்தால், உடனடியாக தீங்கு விளைவித்தவனுக்கு தீங்கு வந்தது. தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான், தான் நாட்டின தூக்கு மேடையில் அவனே மரித்தான். ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளவும், the enemy is dead but the edict is still in force. आमीन. शत्रु तो मर गया मगर राजाज्ञा अभी भी लागू है. राजाज्ञा ना राजा पोटा सत्यम, हालेलुया, रद्द नहीं की जा सकती है. कैसे रद्द करेंगे? இந்த அகாஸ்வேரு ராஜா எந்த சட்டம் போட்டாலும் மாற்ற முடியாதது. நமக்கு தெரியும். நம்பர் 1, வஸ்தி ராணியை தள்ளும்போது ராணி அப்பீலுக்கு போனாங்களா என்னன்னு தெரில. எங்கள் வீட்டுக்காரர் என்ன டைவர்ஸ் பண்ணுறாரு, அப்பீல் போனாங்க. அப்பீல்னா அவளை செல்லுபடி ஆகலை, அப்பீலே போட முடியல. 127 நாடுல ஒரு சட்டம். இது 2வது அப்படியே ஒரு சட்டம் ஆமான் போட்டான். உலகெங்கும் உள்ள 127 நாடு உள்ள யூதர்கள் சொல்லுங்கள், எத்தனாம் மாதம்? ஆதார் மாதம். அந்த மாதம் எத்தனாவது மாதம்? 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும், அவருடைய பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட வேண்டும் என்று போட்டான். So this issue is going to become unsolvable. The enemy is dead but still the edict is still in force. அவன் சத்துட்டான், சட்டம் ஏற்றினவன் சத்துட்டான்,
ஆனால் சட்டம் உயிராக இருக்குது. அல்ல இல்லையா? எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க இவன் தான் போட்டான் என்று? இன்றைக்கு ராணி எடுக்க போகிற முயற்சி, த போல்ட்னஸ். ஆமென், அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி இந்த பூரிம் பண்டிகையை மட்டும் கொண்டாட வச்ச ராணி இல்லை, அவங்களுடைய ஞானமான சில காரியங்களை நம்ம பார்த்து விட்டு கடகன் இன்றைய செய்தி, இன்றைய சாப்டருக்கு நம்ம போவோம். We should not forget that we have divine providence. நீங்களும் நானும் நல்லதுக்காக முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் கையை கர்த்தர் கையில் நீட்டணும், உங்கள் இதயத்தை கர்த்தர் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்கள் கண்கள் கர்த்தரை பார்க்கணும். ஏனென்றால் நமக்கு ஒத்தாசை கர்த்தரிடம் இருந்து மட்டும்தான் வரும். கை எப்படி நீட்டுங்க பார்க்கலாம். எவ்வளோ தூரம் நீட்ட போகிறீங்க? மேலே உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. there is power, there is also threat. பவர் மாத்திரம் இல்லை, பயங்கள் வருகிறது. யூதர்களுக்கு விரோதமான பயம். ஹல்லேலூயா. நிறைய பேர் தூங்கலைங்க. ராஜா முதல்ல தூங்கலை, ஆமான் தூங்கலை. ஆமானுக்கு புண்பட்ட பெருமை, அதனால் அவன் தூங்கலை. மொர்தகாய் தூங்கலை, ஏன்னா இந்த புண்பட்ட பெருமையினால் ஏற்றப்பட்ட சத்தம். எஸ்தர் தூங்கலை, ராஜா தூங்கலை, மெயின் கேரக்டர்ஸ் 4 பேரும் தூங்கலை. முதல்ல ஆமான் தூங்கலை, அவனுக்கு பெருமை. ஆமானால் மொர்தகாய் தூங்கலை, மொர்தகாயால் எஸ்தர் தூங்கலை. ஆமேன். கர்த்தரால் ராஜா தூங்கலை. ஆமேன், ஆமேன். பர்ஃபெக்ட் டைமிங். we have God's provision. நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் you need to wait for God's timing. சொல்லுங்க, ஆண்டவருடைய நேரத்துக்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். the enemy should not become your nightmare. God will be a blessing to you. ஆமென். ஆமானுக்கு ஒரு என்ட்ரி இருக்கும்னா ஆமானுக்கு ஒரு எக்ஸிட் இருக்கும். ஆனால் நீதிமானுக்கு என்ட்ரி மாத்திரம்தான். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். The reward to Mordecai, the reward to Esther is so much divinely purposed one. தேவனுடைய இரக்கத்தினால் மாத்திரம், தேவனுடைய திட்டத்தினால் வருகிற ஒரு வெகுமதி தான் மொர்தகாய்க்கும் ஆமானுக்கும் கிடைத்தது. we are wondering, எப்படி காரியம் மாறுதலாக முடியும்? நடக்கவே நடக்காதே. நடக்காதவைகளை நடக்க செய்கிறது தான் உங்கள் தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் சதி தீட்டினவனுடைய சதியிலே ஒரு சின்ன சதி அவன் தனக்காகவும் தீட்டி வைத்து கொண்டான். உங்களுக்கு விரோதமாய் பறித்த குழியிலே தானும் விழுவோம் என்பதை மறந்து அந்த சறுக்குதலை அவனுக்கும் சேர்த்து வைத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக இதில் நாம் படித்துக் கொள்கிறது, we have divine providence, we have divine help. உன்னதத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது. இட் இஸ் அப்ரோச்சிங். சொல்லுங்க, எனக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க திருச்சபை, எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஐ ஹாவ் அ டிவைன் ஹெல்ப், ஐ ஹவ் அப்பீல்டு ஃபார் இட். நான் அதற்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வருகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. The deliverance belongs to God. Salvation is of the Lord. You need to experience this. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் இந்த எஸ்தர் ராஜாத்தியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எகிப்திலிருந்து தன் மக்களை காப்பாற்றின அதே தேவன், பாபிலோனிலிருந்து தன் மக்களை காப்பாற்றின அதே தேவன் ஆமான் கையிலிருந்து விடுவிக்க மாட்டாரா? என்ன விடுவிப்பார். அல்லேலூயா. பெரிதான அற்புதங்களும் அடையாளங்களும் மோசே செய்தது போல செய்யலை, யோசுவா போல பெரிய யுத்தங்கள் பண்ணல, தாவீது போல பெரிய யுத்தங்கள் பண்ணல. மறைமுகமாக இருந்தும் கர்த்தர் கிரியை செய்வார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த புஸ்தகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நோ ஒன் இஸ் கிரேட்டர் ஹியர். மொர்டெகாய் என்றால், அந்த மொர்டெக் என்றால் லிட்டில் மேன், சின்ன பையன், பொடியன் என்கிற அர்த்தம் கொண்ட இந்த மொர்தகாயம் ஸ்டார் என்று சொல்கிற அழகில் தேர்வு பெற்ற எஸ்தர் ராணி. எஸ்தர் ராணி படித்து திறமையால் அழகாக இருந்தாங்க. ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டார், ராஜாவுக்கு பிடிச்சிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்பேர் பெற்ற அந்த ராணியும் ஞானமாய் செயல்பட்டது, ஜெபித்து செயல்பட்டது தான் இது வருகிறது. God may be hidden, but he is still present. God may seem to be silent, but he is working. God is your deliverer, God is your protector for his chosen people. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை காப்பாற்றி பாதுகாக்க, பேண, பராமரிக்க, அனைத்தையும் கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. we have divine provision. சொல்லுங்க, எனக்கு உன்னதத்திலிருந்து வேண்டியவைகள் கொடுக்கப்படும். ஆமென். எஸ்தரின் புஸ்தகம் வேறு ஒரு மகத்துவத்தையும் சொல்கிறது. நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையே, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. we should be responsible. God doesn't like irresponsibility. பொறுப்பில்லாத பதில்கள் ஆண்டவருக்கு பிரியப்படாது.
பொறுப்பில்லாத பதில்கள் சொல்லி நாம் ஜெயிக்கலாம், ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. எஸ்தர் நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷி வாஸ் ஃபோர்ஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. 16 வயசு பொம்பளை பிள்ளைங்க. நம்ம வீட்டில் 16 வயசு பிள்ளைங்களுக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அந்த வயசில் அது ராணி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட பேசினது இல்லையே, அண்ணா நீ என்ன இப்படி சொல்கிற, எனக்கு எதுவுமே தெரில. இல்லை, யூ நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2026 is not the place where you will say that நான் immature, பாஸ்டர் எனக்கு பாட தெரியாத, பாஸ்டர் எனக்கு பைபிள் படிக்க தெரியாத, பாஸ்டர் எனக்கு பேச தெரியாத, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாத. No, you need to take responsibility this year. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? Hallelujah. If you take responsibility, there is an outcome. நீங்க பொறுப்பெடுத்தீர்கள் என்றால் அதனால் ஒரு வெகுமதி வருகிறது. It is a divine gift from God. Hallelujah. You can achieve. Amen. பொறுப்பெடுக்கிறியா மகளே? பொறுப்பெடு. உன்னை எஸ்தரை போல நினைச்சிக்க. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஆள் அல்ல. எதிரியை நீ வீழ்த்த வேண்டும், சாத்தானை வீழ்த்த வேண்டும். I'm not telling you need to go and oppose people. மக்களை எதிருங்க என்று சொல்லவில்லை, சாத்தானை எதிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமான் கிட்ட டைரக்ட் காம்பேக்ட் மொர்தகாய் பண்ணதே இல்லை. நீயா நானான் சண்டை போடல. எஸ்தரோ நின்று, டே ஆமான் நீ யாரா எங்கள் வீட்டுக்காரன் ஏமாத்திருக்க. நோ, ஷீ நோ ஹவு டு டாக். யூ ஷுட் நோ ஹவு டு டாக். யார் கையில் பேசணும்னு தெரியணும். நீங்களும் நானும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் போயிருந்தா தெரியுமா, நேராக ஆமானை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ராணியும் ஆமானும் உருண்டு இருந்தா ராஜா எப்படி எடுத்துப்பார்? அதை மொர்தகாயும் ஆமானும் ரோட்டில் அடிச்சுட்டாங்க, எப்படி எடுத்துருப்பாரு? நோ, யூ ஷுட் ஆப்ரேட் இன் ஸ்பிரிட். யூ ஷுட் ஆப்ரேட் வித் விஸ்டம். தேர் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். யூ நீட் டு அச்சீவ் இட். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கையில் பைபிள் எடுத்து சொல்லுங்க, நான் அடைய வேண்டிய ஒன்று இருக்கிறது, நான் அடைய வேண்டும், நான் தீர்க்க முடியாததை தீர்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. You need to show initiative. இன்றைக்கு துவங்க வேண்டும். இன்றைக்கு 28ஆம் தேதி ஜனவரி மாதம் வந்துவிட்டோம். 2026ஆம் ஆண்டு இன்னும் துவங்கவில்லை என்றால் 2025ஐ போன்றுதான் இந்த ஆண்டும் இருக்கும். You may close your Bibles and go home. பைபிள் மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு பழைய திட்டத்தில் இருங்க. மாற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ முயற்சி செய்ய வேண்டும், துவங்க வேண்டும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? You need courage. You need boldness. This boldness is called divine boldness. This boldness is called divine boldness. This strength is called divine strength. This wisdom is called divine wisdom. கர்த்தர் உங்களுக்கு divine wisdom தருவார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? You need it. This is significant. மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது திருச்சபையே. ஆமென். இந்த பிள்ளைகள் எல்லாம் பாடுகளுக்குள் போகும்போது எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய லைவ் கமெண்ட்ரி கொடுத்து கொண்டிருக்கிறார். 3 விசை படையெடுத்தான் நேபுகாத்நேச்சார். 20 ஆண்டுகளில் 3 முறை. முதல் முறை சிம்பிளாக வந்தான், கப்பம் கட்ட சொன்னான், ராஜாவை பிடிச்சிட்டு போயிட்டான், முக்கியமானவர்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். முக்கியமான ஆண் பிள்ளைகள், அரசவைகள், ராஜகுலத்தார், துரைமார்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் அண்ணர்களாக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கொடுத்துட்டான். வாழ்க்கை கொடுக்கல, என்ன கொடுத்தான்? வேலை கொடுத்தான். யாருக்கும் கல்யாணம் ஆகலை, எல்லாம் அண்ணகர்கள் தான். செகண்ட் டைம் வந்தான், ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன், அது பெரிய மெகா டிஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். செகண்ட் டைம் எருசலேம் தேவாலயத்தில் கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், அடியும் அடித்தான். தேர்ட் டைம் வந்தான், டிஸ்ட்ராய் பண்ணிட்டான், டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டான், சுடுகாடாக்கிட்டான், மதில கூட இடிச்சிட்டான். ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசி இந்த 3ஐயும் பார்த்த பிறகு தான் தனக்கு பிடிக்காத இடத்துக்கு நாடு கடத்தப்படுகிறார், எகிப்துக்கு கடத்தப்படுகிறார். ஆமேன். ராஜாங்களும் அவர் சொல்கிறதே கேட்கல. இன்ஃபேக்ட் நேபுகாத்நேச்சார் அவங்களுடைய படைத்தலைவர்கள் கூட எரேமியாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களே தவிர அந்த ராஜாக்கள்லாம் மரியாதை கொடுக்கவே இல்லை. ஆமேன். அந்த நேரத்திலும் பொறுப்புடன் எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்திருந்தார். அவருடைய புலம்பலில் ஒன்று தான் 70 வருஷத்தில் திரும்பி வருவார்கள் என்பது. அவர் மரிச்சு போயிட்டார். அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இன்றைக்கு திரும்புகிற பணியில் இருக்கிறார்கள். இன்றைய திருச்சபை, இன்றைய மார்னிங் டிவோஷன், இன்றைய OMR ஊழியம், இன்றைய சிறுவர் ஊழியம், இன்றைய ஆவடி ஊழியம் நம்முடைய பாடுகள் மத்தியில், உபத்திரங்கள் மத்தியில், கண்ணீர்கள் மத்தியில், துக்கங்கள் மத்தியில் இருக்கலாம். பொறுப்பாய் மாத்திரம் இருந்தால் போதும், வருகிறது நமக்கு நன்மைகள் வருங்காலத்தில். ஹல்லேலூயா. குட் சிட்டிசன்ஷிப் இந்த ஃபாரின் ரூல் பண்ணுறது ஃபாரினர், ஆனால் பொறுப்புள்ளவர்கள் என்கிற பெயர் பெற்றவர்கள் தான் இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய மக்கள். ஹல்லேலூயா. She sought the welfare of the country. She sought the welfare of the nation. She sought the welfare of her kindred. தன்னுடைய இன மக்களும் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முடிவு தான். எல்லா பிப்ளிக்கல் ரோல் மாடல்ஸ் எடுத்துங்க. ஃபாரின் நேஷனில் போய் வாழ்ந்தவங்க இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோசப்
பார்வோன் என்ன சொன்னார்? நீ தான் பிரதம அமைச்சர், என் நாடே நீ இப்படி நடத்தினாரா? டேனியல், he was the prime minister in 3 kingdoms, 3 ராஜ்யத்தில். பாபிலோன் ராஜ்யத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆனாருங்க, மேதியா ராஜ்யத்திலும் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். விடுவாங்களா? ராஜாவை கொண்டுட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் மட்டும் வச்சுருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இவன் உண்மை உள்ளவன், பொறுப்புள்ளவன். என்னதுங்க? பெர்சியா ராஜ்யம் 100 வயசை தாண்டிருச்சு. டேனியல் இஸ் ஸ்டில் தேர். 100 வயசுக்கிட்ட இருக்கிறார். மரியாதை கிடைக்கிறது, பதவி இருக்கிறது, பொறுப்பு. என் மகனே, என் மகளே, உன் பொறுப்பு இன்னும் தொடரட்டும். நான் பொறுப்பாக இருக்கேன்னு ஏற்கனவே சொன்னீங்கன்னா இன்னும் பொறுப்பாக இருங்க. இன்றைக்கி எஸ்தரும் மொர்தெகாயும், they had a good team. Daniel and his friends, எஸ்தர் அண்ட் மொர்தெகாய். ஆமேன். ராஜாவுக்கு ஆபத்து வரும்போது காத்துறாங்க. மொர்தெகாய் விட்டுருந்தாருன்னா ராஜாவை அப்பயே கொண்டிருப்பாங்க. அவன் காப்பாற்றினான். எஸ்தர் இன்றைக்கு காப்பாற்றுகிறான். இன்றைக்கி பொறுப்பில் நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. பொறுப்புனா என்ன? கேர்ஃபுல் பிளானிங். யூ நீட் டு ஹேவ் அ பிளான். எதுக்கு பிளான்? எதுக்கு பிளான்? யோசிச்சு பாருங்கள். எஸ்தர் ராஜாத்தியோட பிளானிங்கில் தானே, ஸ்ட்ராட்டஜி தான் நடக்குது. என்ன பிளான் பண்ணாங்க? நம்பர் 1, முதல்ல பொறுப்பு வேணான்னாங்க. என்ன ராஜா எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்டு 30 days ஆச்சுனாங்க. மொர்தெகாய் சொன்னார், இந்த நாளில் நீ கிரியை செய்ய வேண்டும், இல்லை என்றால் லட்சி வேறு வழியில் வரும். Now she took responsibility. Her plan had prayer first. அவருடைய பிளானில் முதல்ல எது இருந்தது? prayer. Next, she had a crystal clear plan. She is ready to take risk. இன்னைக்கு ஊழியத்துக்கு வருகிற பிள்ளைகள், கர்த்தர் பணியை செய்கிற பிள்ளைகள், ரிஸ்க் இல்லாததெல்லாம் ரிஸ்காக பேசுகிறாங்க. ரிஸ்க் வரும், வந்தால் வரும். நோ, you are standing in a position where you need to take risk. ஹல்லேலூயா. அவசியமான ரிஸ்க். ரோட்டில் குறுக்க போகிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் போகிறத பற்றி நான் சொல்ல. the needed risk. ஹல்லேலூயா. she was willing to take the risk. கேர்ஃபுல் ப்ரேயருக்கு அப்புறம் கேர்ஃபுல் பிளானிங். she was willing to take risk. தெரியும்ல என்ன ரிஸ்க்குங்க? அது மாரி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். this is the attitude of heroism. what is real heroism? குறுக்க போகிறதா, தப்பாக பேசுகிறதா, எல்லாரும் பேசாத இடத்துல பேசுகிறதா, மீசை முறுக்கி விட்டுக்கிறதா, எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது கத்துறதா? நோ. ரியல் ஹீரோயிசம் இஸ் டு டேக் ரிஸ்க் ஃபார் குட்னஸ். நன்மைக்காக ரிஸ்க் எடுப்பது, நன்மைக்காக கொடுப்பது, நன்மைக்காக புறப்படுவது. திஸ் இஸ் த ரியல் இல்லுஸ்ட்ரேஷன். when you take this risk, you have divine providence from God. when you take responsibility, there is divine providence from God. உன்னதத்தில் கர்த்தர் பதில் தருகிறார். when you take your courage and operate, God is there to provide you. ஆமென். என்றைக்கு பொறுப்புள்ளவர்களாய் மாறுகிறீர்களோ தீர்க்க முடியாதது தீர்க்கப்படும். அதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். the moment you become responsible, the unsolvable will be solved. hallelujah. अनसुलझा मामला सुलझ जाएगा. आमीन. the things that won't be revoked would be revoked. எத்தனை பேர் பொறுப்பெடுக்க போறீங்க? எத்தனை பேர் டிவைன் ப்ரொவிடன்ஸ் வேணும்? தலை மேலே கை வச்சு சொல்லுங்கள், கர்த்தாவே நான் பொறுப்புள்ளவனாய் எழும்ப போகிறேன், எனக்கு உன்னதத்தில் எனக்கு உதவி வேண்டும். ஹல்லேலூயா. துன்மார்க்கத்தின் வீழ்ச்சி. இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் குறிப்பாக இந்த சாப்டரில் நம்ம நல்லா படிக்க போகிறோம். துன்மார்க்கத்தின் வீழ்ச்சி. துன்மார்க்கம் வீழும். அவங்கள பார்த்து கேட்டால் ஏற்றுக்க மாட்டீங்க. ஐயா, தப்பு பண்ணுறவங்க தாங்க காசு வச்சுருக்காங்க, அவங்க தாங்க பெருசாக இருக்காங்க, அவங்க பேசுறது தான் நடக்குது, அவர்களை நம்பாதே மகனே, அது விழும்போது நீயும் கூட சேர்ந்து விழுந்து விடுவாய். ஆமானும் அவன் கூட்டமும் அழிந்தது. ஹல்லேலூயா. ஆமான் இப்போ சாக போகிறான். ஆமானுடைய பிள்ளைகள் நெக்ஸ்ட் சாப்டரில் சாக போகிறாங்க. ஆமானுடைய மனைவி சாக போகிறாங்க. ஆமானோட மொத்த டீமும் ஆதார் மாதம் 13 சத்துருவாங்க. ஏன்னா யூதர்களுடைய ஈகிள் பார்வையில் அவன் பட்டான். ஏன்னா இந்த சட்டம் வரும்போது அவன் ரெடி ஆகிட்டான், கத்திலாம் தீட்டிகிட்டு இருக்கிறான். எதுக்கு? யூதர்களை கொல்ல. சட்டம் மாறி வரும்போது யூதர்களுக்கு தெரியும். ஆமேன். விக்கட்னஸ் இஸ் டேஞ்சரஸ். துன்மார்க்கத்தின் வழி ஆபத்தான வழி. துன்மார்க்கமான வழியில் போக முடியாது. ராஜா சப்போர்ட் பண்ணார்னா கூட துன்மார்க்கமான வழியில் போனார் வீழ்ச்சி. The story of Esther need to be remembered again and again and again and again. எஸ்தருடைய புஸ்தகத்தை திரும்ப 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 நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கத்தின் வழி வீழ்ச்சியின் வழி, ஆமானின் வழி வீழ்ச்சியின் வழி. ஆமென். துன்மார்க்கனுடைய மரணம் மிகவும் மோசமாக இருக்கும்.
மொர்தகாய் வாழ்வான், எஸ்தர் வாழ்வாள். The world will seem to be arrogant. உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப அரகண்டாக இருக்கிறது போல இருக்கும். அந்த வேளையில் நீங்களும் நானும் போகலாம் என்று தோணும்படி இருக்கும். It will be frightening, it will be threatening. பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். The people that oppose God will fall. The people that oppose God's people also will fall. They will bring their own destruction. தங்களுக்கு குழி அவர்களை பறித்து கொள்வார்கள். நமக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த விஷன் ஸ்டேட்மெண்ட், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாக சுதந்திரமாக பூமி எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். அதே சங்கீதம் 2:4 சொல்கிறது, கர்த்தர் நகைப்பார் என்று. ஆமென். டுடே காட் இஸ் இன்வைட்டிங் us to take responsibility. தீர்க்க முடியாததை தீர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறாயா என் மகளே என்று கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு இது வேணும்? எத்தனை பேருக்கு இது வேணும்? பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். God is willing to give you. God is willing to give you. God is willing to give you. Hallelujah. Prayer, planning and execution. ப்ரே பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, கிரியை நடப்பீங்க. பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி எஸ்தரோட ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம பார்த்தோம்னா, she need to appeal to the king. எஸ்தர் அவங்க வீட்டுக்காரை எவ்வளோ ஞானமாக நடத்துகிறாங்க, அவர் காலில் கூட விழுறாங்க. ஆமென். பிகாஸ் she want to win, her people want to win, her God has to win. ஆமென். அன்றைக்கு யூதேயாவினுடைய மலைகளிலும் யூதேயாவின் குன்றுகளிலும் கலிலேயாவுடைய சமவெளியிலும் நடந்த இயேசு இன்றைக்கு உங்கள் கால்கள் மூலியமாக, என் கால்கள் மூலியமாக இந்த சென்னை சிட்டியை நடந்து கொண்டிருக்கிறார். நீ ஜெயித்தால் இயேசு ஜெயிப்பார் என்றால் உன் பேச்சு எப்படி இருக்க வேண்டும், உன் நினைவுகள் எப்படி இருக்க வேண்டும், உன் வார்த்தைகள் எவ்வளவு சுருக்கமாக இருக்க வேண்டும், உன் திட்டங்கள் எவ்வளவு ஞானமுள்ளவைகளாக இருக்க வேண்டும். Now she is going to appeal before the king. ஆமானை பற்றின அனைத்தையும் ராஜா எஸ்தர்கள் ஹேண்டர் பண்ணிட்டார். இந்த 8th verse ஸ்டார்ட் பண்ணும்போதே ராஜா யூதரின் சத்ருவாக இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு வீடே பட்டா பண்ணி இவளுக்கு கொடுத்துட்டார். ஆமென். மொர்தகாய் ராஜ சமூகத்துக்கு வந்துட்டான். மொர்தகாயை கூட்டின்னு வந்தாங்க. யார் இந்த மொர்தகாயின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சட்டப்படி பார்த்தா ராஜாவோட மச்சான் யார்? மொர்தகாய். பவர் வந்துருச்சு. இப்போ மோதிரத்தையே ராஜா என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். எடுத்து யார் கையில் கொடுத்துட்டாரு? மொர்தகாயில். ஸோ இப்போ பிரதம அமைச்சன் யாருங்க? மொர்தகாய். பவர் மாறிடுச்சு. இப்போ எப்படி இந்த எடிக்டை மாற்றுறது? ஹவு டு சேஞ்ச் திஸ் டிக்ரி? இதை எப்படி மாற்றுவது? ஆமேன். ஹீப்ரு வசனம் சொல்லுது டிக்ரி என்றால் சவ் என்ற அர்த்தம். சதே என்கிற எழுத்தும் வாவ் என்கிற எழுத்தும் கலந்தாகுது. சவ், TZAV. எப்படி மாறுவது? இது எப்படி மாறுவது? ஹவு திஸ் ஈடிக்ட் வில் பி கேன்சல்ட். திஸ் இஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ். புரிஞ்சுங்க திருச்சபையே, நீங்கள் சட்டத்தை புரிஞ்சுங்க. இட் கேனாட் பி ரிவோக்ட். மாற்ற கிளியராக ராஜா குழப்பமான ஆர்டர் கொடுக்க மாட்டார். சொன்னதான் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். அவங்க எல்லாரும் டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யூதர்கள் இவங்களெல்லாம் கொலை செய்ய வேண்டும் டிடெக்ட் பண்ணுங்க. எப்படி நடக்கும்? ராஜா கையில் கேட்டால், அம்மா ஆமாண்ணே என்னென்னா பண்ணிக்க, எந்த முத்திர மோதம் எதனா பண்ணிக்க, நான் போட்ட சட்டத்தை மாற்ற முடியாது. என்ன பண்ணுவீங்க? அப்போனா நீ ராணி ஆயிரு, 12ஆம் மாதம் 13ஆம் தேதி நீயே சத்துருவ அப்படின்றார் ராஜா. அல்லேலூயா. ராஜாக்கே சொல்யூஷன் இல்லை. திருச்சபையே அறிவினால் சாதிக்க முடியாது, ஞானம் சாதிக்கும். இந்த ஞானம் எங்கேருந்து வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இதை பரிகரிக்க வேண்டும். ஆமென். Let this be put away. இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டும். ஆமான் செய்த பாவத்துக்கு யார் பரிகாரம் தேட வேண்டும்? நாங்கள் பரிகாரம் தேட வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியே, நீ பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். ஆமென். हानि की युक्ति நிஷ்ஃபல் கி ஜாயே. அதாவது அவன் பண்ண தீமைக்கு நன்மை பண்ண வேண்டும். தப்பு பண்ணிட்டு வந்துட்டா மாத்திரை கொடுக்க வேண்டும். ப்ராப்ளம் பண்ணிட்டு வந்துட்டா சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டும். மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தா தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளை இதற்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கார். நீங்களும் நானும் உள்ள ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆனோம்னா, பிரச்சனையை பெருசாக்கி விட்டோம்னா நம்மளே கொட்டிக்கணும். இதுக்காக கர்த்தர் அழைச்சாரு. நான் உள்ளே வருவதை பிரச்சனையை தீர்ப்பதற்காக.
your mouth should widely open to solve. எஸ்தர் ராணி அழறாங்க. she standing in front of the king. आमेन. राजा गोल्डन स्केप्टर நீட்டினார். उसने राज दंड को बढ़ाया. கை நீட்டார். அந்த செங்கோல் என்ன பண்ணார்? நீட்டினார். ராணி பிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் போய் நின்ட்டார். அழறாங்க. ஆமேன், ஆமேன். ராஜாவுக்கு சித்தமானால், இஃப் இட் ப்ளீஸ் த கிங், ராஜாவுக்கு சித்தமானால், எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு கிருபை கிடைத்து நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு, நான் 5th verse படிக்கிறேன். அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாக இருந்தால் ராஜாவின் நாடுகளெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்கிற அம்மத் தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினை எழுதி கட்டளைகள் செல்லாமற் போகும் பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட, let the letters be reversed. ஆமென். சட்டம் மாற்ற முடியாது அப்படின்னா, ராஜா எழுதின கட்டளை மாற்ற முடியாது அப்படின்னா, மாற்றுறதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும். 127 நாடுகளுடைய அமைச்சரவையில் அது செல்லணும். அது ஓட்டில் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ராஜாவோட முத்திரை போட்டு வரணும். ஸோ ஷீ நீட் டு மேக் இட். பெரிய சட்டம். ஒரு 16 வயசு புள்ள, ஒரு அனுபவமும் கிடையாது. ஒரு 50 வயசு 60 வயசுனா கூட அவங்க வாழ்ந்திருப்பாங்க, கணவனோட வாழ்ந்திருப்பாங்க, பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க, பேர பிள்ளைகளை எடுத்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒரு அறிவு இருக்கும். 16 வயசு புள்ள, போக்குவரத்து அறியாத மகள் எப்படி செய்ய முடியும்? Who will give the wisdom? God will give the wisdom. ராஜா பாருங்க தெளிவாக சொல்கிறார், இதோ ஆமானே அவன் வீட்டை உனக்கு கொடுத்தேன், அவன் யூதர் மேல் கை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்பொழுதும் 8th verse, உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூட. கிங்னா சொல்கிறாருன்னா, நீங்களும் என் மோதிரத்தை யூஸ் பண்ணிங்க, நீங்களும் என் பேரில் சட்டம் போட்டுங்க, ஆனால் பழசை மாற்ற முடியாது. நீங்களும் இப்போ யூஸ் பண்ணிங்க. ஏற்கனவே போட்ட அணுகுண்டு போயின்னு இருக்குது, அது கீழே விழுந்து வெடிச்சிடும். உன் கையிலையும் அணுகுண்டு தரேன், நீ எங்கன்னா போட்டுக்கோ. எங்கே போடுறது? ஏற்கனவே போட்ட அணுகுண்டு என்ன பண்ணுது? போய்க்கணும். ஹவு கேன் பி ரிவர்ஸ்ட்? ஆமேன். பிகாஸ் நோ மேன் கேன் ரிவர்ஸ். அதுக்குள்ளே டேட்டு பாருங்கள், 3ஆம் மாதம் வந்துருச்சு. இந்த சட்டத்தை எப்போ போட்டான்? முதல் மாதம் 13ஆம் தேதி போட்டான். 2 மாதம் ஆயிடுச்சு இந்த ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு. புரிஞ்சிச்சா? சிவான் மாதம் என்று 3ஆம் மாதம் 23ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமேன். இந்த சட்டம் போயின்னு இருக்குது. பல 120 நாட்டில் ஒரு வேளை இந்தியாவுக்கெலாம் வந்திருக்காது, வந்துன்னுக்குது. இதை பின்னாடி வர சட்டம் அதோட ஸ்பீடாக போக வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அதோட ஸ்பீடாக போக வேண்டும். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் உள்ள 120 நாடுகள் அதிபதிகளுக்கு அதிகாரிகளுக்கு அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சத்தில் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையில் யூதருக்கு அவர்கள் அச்சத்தில் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. கடகடன் எழுதணும். லாங்குவேஜ் வேறு பேரியராக இருக்குது. க்ரீக் பேசுகிறவன் இருக்கான், ஹீப்ரூ பேசுகிறவன் இருக்கான், நம்ம தாய்மொழி பேசுகிறவங்க இருக்கான், தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, சான்ஸ்கிரிட் பேசுகிறவங்க இருக்காங்க. நம்ம கண்ட்ரிலே எல்லா அரேபியா தாண்டி வரணும், ஈஜிப்ட் போகணும், ஆப்பிரிக்கா மொழி பேசுகிறவர்களுக்கு. ஆமேன். முத்திரை போடப்பட்டு குதிரைகள் மேலும், இதான் மெயின். ஹல்லேலூயா. நம்ம இப்போ 10th verse படிக்கிறோம். குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் ஏறி போகிற அஞ்சற்காரர்கள் கையில் அனுப்பப்பட்டது. முதல் முறை ஸ்பீடு போஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது? தந்தி, டெலகிராம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது. ராஜா என்ன பண்ணுறாரு? ஸ்பீட் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் வித் கிங்ஸ் ரிங். ஆமேன். ஹார்ஸ் பேக் ரைடர்ஸ், மியூல்ஸ், கேமல்ஸ், யங் ட்ரோமேடரிஸ் அனுப்பப்பட்டது. ஸ்பீட் போஸ்ட், வெரி ஸ்பீட், hastily, speedily. Amen. This is called counter decree. ஏற்கனவே ராஜா கொடுத்த கட்டளைக்கு அதை மாற்றக்கூடிய எதிர் டிகிரி. ஆமேன். ஒரு கட்டளையில் கொலை செய்யும்படி ராஜாவின் பேரால் வந்தப்பட்டு, ஆமானே இல்லைங்க, அவன் எவ்வளோ கில்லாடி பாருங்க, ராஜா பேரை போட்டு அனுப்பிட்டான். ஆமான் பேர் சொன்னால் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ராஜா பேர் போட்டு அனுப்பிட்டான். A counter degree. The old degree was opposing the Jews. The new decree is supporting the Jews. Amen.
பழைய கட்டளையிலே நமக்கு உதவி இல்லை, கிறிஸ்து கொடுத்த புதிய உடன்படிக்கையிலே நமக்கு உதவி இருக்கிறது. ஹல்லேலூயா. திஸ் இஸ் ஸ்பீடி. ஆமென். ஸ்பீடி, புதிய கட்டளை. ஆமென். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காக புதிய கட்டளை கொடுத்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். புதிய கட்டளை இருக்கிறது. மகனே, மகளே, உன்னை காப்பாற்றும்படிக்கு என்னுடைய புதிய கட்டளை இருக்கிறது. இந்த புதிய கட்டளை வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. திஸ் இஸ் வெரி ஸ்பீட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு இது வேணும்? எத்தனை பேருக்கு இது வேணும்? கர்த்தர் எனக்காக புதிய கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறார். புதிய கட்டளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நியூ டிகிரி இஸ் ஆன் தி வே. கிளம்பிட்டாங்க, ஸ்பீடாக புறப்பட்டு போனாங்க. ராஜா கொடுக்குறாரு. கொரியர்ஸ் என்ற வேர்டு சொல்லப்படுறது. கொரியர் இன்னைக்கு வரல. யார் காலத்தில் வந்துச்சு? எஸ்தர் ராணியோட காலத்திலே. த வேர்ட் இஸ் வெரி அர்ஜென்ட். திஸ் இஸ் அர்ஜென்ட். பழையவைகள் போவதற்கு முன்பாக புதியவைகள் வந்தது. த டிகிரி இஸ் அர்ஜென்ட். ஹல்லேலூயா. த கிங் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. போன டிகிரி அவனே போட்டான், ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த கட்டளை திருப்தியாக அனுப்புகிறார். எஸ்தர், நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்க. மொர்தெகாய், நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்க. த டிகிரி இஸ் ஸ்பீட். ஆமென். இந்த கட்டளை பிறப்பித்து ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கு தரும். உன்னையும் உயர்த்துறேன், உங்கள் அண்ணனையும் உயர்த்துறேன். ஹல்லேலூயா. சத்துருக்களையும் வீழ்த்துகிறேன், உன்னையும் வாழ வைக்கிறேன். சாத்தானுடைய கதவை மூடுகிறேன், உனக்கென கதவை திறக்கிறேன். அவன் தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுக்கிறேன், உன் தலையில் புதிய கிரீடத்தை வைக்கிறேன். த ப்ரொமோஷன் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மொர்தெகாய். நம்முடைய செய்தியுடைய 2வது பகுதிக்கு வருகிறோம். மொர்தெகாய் ராஜ கிரீடம் தரித்தவனாய், ராஜ உடை தரித்தவனாய், பொன்னால் செய்யப்பட்ட கிரீடம் தரித்தவனாய் போய்கொண்டிருக்கிறான். சூசான் அரண்மனையே மகிழ்கிறது என்பதை 15ஆம் வசனம் சொல்லுது. இவ்வளோ நேரம் சொல்லாததை பைபிள் சொல்லுது. ஆமானை ராஜா உயர்த்தும் போது சூசான் அரண்மனை மகிழ்ந்ததா? இல்லை. நீதிமான்கள் பெருகும்போது தேசத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். என் மகனே, மகளே, நீ பேசுகிற வார்த்தை குறைந்து துன்மார்க்கன் பேசும்போது உலகெங்கும் குழப்பம். நீ ஏன் நியாயமாய் பேசக்கூடாது? நீ ஏன் உன் வார்த்தையை உயர்த்தி பேசக்கூடாது? நியாயமான வார்த்தைகளை கூட பேசாதபடி நீ கோழையாய் இருப்பாய் என்றால் என்றைக்கு எழும்ப போகிறாய்? உன் ஜனம் மாளுகிறதே, உன் ஊழியம் நின்று கொண்டிருக்கிறதே, நீ நினைத்த உன் கனவுகள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதே, நீ என்றைக்கு எழும்ப போகிறாய்? நீ ஜெபித்து விட்டு திட்டங்கள் வகுத்து எழும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. நீ எழும்பினால்தான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழும். Don't think that a savior will come and give you solution. You are that savior. ஒரு இரட்சகன் ஒருவன் வந்து என்னை பிரச்சனை இருந்து தீர்ப்பான் என்று நினைக்காதே. உன்னை தான் இரட்சகனாய் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். உலக இரட்சகர் உன்னை ஒரு இரட்சகனாய் எழுப்பியிருக்கிறார் என்றால் நீ எழும்ப வேண்டிய காலம் இது. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. The Jews had light, the Jews had gladness, the Jews had joy, the Jews had honor. இத்தனை ஆசீர்வாதங்கள் யூதர்களுக்கு கிடைத்தது. ஒரு எஸ்தர் எழும்பும் போது और यहूदियों को आनंद और हर्ष और बड़ी प्रतिष्ठा हुई. हालेलुया. ஆமா, they had light, उनको ज्योति मिली. அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டானது, அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆனந்தம் உண்டானது, அவர்களுக்கு பெருமை கனமும் உண்டானது. ஆமென். சரியான வழியில் போனால் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. The joy came, மகிழ்ச்சி வந்தது. வெற்றி பெறும்போது மகிழ்ச்சி வரும், ஆமேன் சொல்லுங்க. ஊழியம் செய்யும் போது மகிழ்ச்சி வரும், ஆமேன் சொல்லுங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் போது மகிழ்ச்சி வரும், ஆமேன் சொல்லுங்க. மக்கள் ரட்சிக்கப்படும் மகிழ்ச்சி வரும், ஆமேன் சொல்லுங்க. ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெறும்போது மகிழ்ச்சி வரும், ஆமேன் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ எழும்ப வேண்டும். Victory is assured in this path. எஸ்தருக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லிப்பார் ப்ரே பண்ணும்போது, மகளே இந்த பாதையில் போ, உன்னை தேடி வெற்றி வரும். மொர்தெகாய் இந்த பாதையில் போகும்போது ஆண்டவர் அந்த பிரேயரில் சொல்லிப்பார், மொர்தெகாய் நீ 3 நாள் ரட்டுடுத்தி ஜெபம் பண்ணு, ஷேக் வே ஆஃபார் பிரேயர் பண்ணு, இந்த பாதையில் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணது ஆமான்
இந்த ப்ராஜெக்டை முடிப்பது கர்த்தர். ஹல்லேலூயா. தோல்வியை நிர்ணயிப்பது சாத்தான், தோல்வியை ஜெயமாய் மாற்றுவது கர்த்தர். ஆமென். 17ஆம் வசனத்துக்கு வந்திருக்கிறோம். 17ஆம் வசனம், முர்த்தகாய் முயர்வதினாலே ஆமென் எல்லா நாடுகளிலும் களிப்பு வந்தது. பாருங்க, ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்கு பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு பிடித்திருந்துச்சான், ஜனங்களுக்கு பிடித்திருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்வது ஜனங்களுக்கு பிடிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி நாட்டு மக்களுக்கு சேவகம் செய்வது கர்த்தருக்கு பிடிக்கும் மக்களுக்கும். ஏனால் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், ஏமாறவும் மாட்டார்கள். எஸ்தர் இங்கே ஏமாறவும் இல்லை, ஏமாற்றவும் இல்லை. இந்த டிகிரி என்னன்றதை நம்ம நாளைக்கு படிப்போம். இந்த டிகிரியினுடைய சில விஷயங்கள் இன்றைக்கி 7th வேர்ட்ஸில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17 14 வரைக்கும் நம்ம கொஞ்சம் படித்தோம்னா அவங்க டிகிரி எவ்வளோ ஞானமாக போடுறாங்க பாருங்கள், போட்டாங்க. அது பாருங்கள், இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் என்று சொல்லிவிட்ட பிறகு 8ஆம் வசனம் பாருங்கள். சிவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாக அக்காலத்திலே தானே ராஜா சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எழுதப்பட்டது என்ன எழுதுகிறாங்க பாருங்கள். அந்த கட்டளத்தில் போடப்பட்ட பின்பு அனுப்புகிறாங்க. ஆமாம், 11ஆம் வசனம், அவைகளில் அகாசுவேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்திற்கு யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றும். லிசன் என்ன பண்ணோம், உன் உயிரை காப்பாற்றிக்கும். நீ நேராக போய் அவனுங்களை அடின்னு சொல்ல, உன்னை அடிக்க வந்தான்னா அடி, காப்பாற்றிக்கோ. உன்னை நீ டிஃபென்ஸ். ஆமென். People in the world today like offense. என்னை காப்பாற்றிக்கலாம் எனக்கு தெரியாதுங்க. கடன் வருது காப்பாற்றிக்க தெரியாது, வியாதி வருது காப்பாற்றிக்க தெரியாது, பக்கத்து கடைக்காரன் திட்டுறான் காப்பாற்றிக்க தெரியாது. அஃபென்ஸ் பண்ணுறேன் வேணா, என்னை டிஃபென்ஸ் பண்ணிக்கல என்ன பண்ணுறேன். பிரதர் சிஸ்டர், அஃபென்ஸ் பண்ணுறது ஈஸி. யார் மேலே ஒருத்தர் மேலே கல் தூக்கி அடிக்கிறது ஈஸி. உங்கள் மேலே கல் பட்டாலும் அடிப்படாமல் காப்பாற்றிக்கிறது எது கஷ்டம். அன்றைக்கி கர்த்தர் உங்களை டிஃபென்ஸ் பண்ண சொல்கிறார். டிஃபெண்ட் பண்ணிக்கோ. யாரோ உன்னை திட்டாதபடி வாழு. நீ போய் பாதிக்கப்பட்டு வந்து நிற்கிற, அவமானப்பட்டு வந்து அவமானப்படாதபடி பேசு. நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, மதியாதார் வாசலிலே மிதியாதே. இன்னொன்று சொல்லுவாங்களே, அந்த எனக்கு அது மறந்துருச்சு, அவங்க வீட்டு வாசப்படி கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மதியாதார் வாசல் என்ன பண்ணாத, மீதியாத. நீங்களே வார்த்தை விட்டு நீங்களே கெட்ட பேர் வாங்கி நீங்களே அவமானப்படுகிறதுக்கு நீங்க ஜெபிக்காம இருக்கலாமா, பைபிள் தெரியாம இருக்கலாமா. பைபிள் தெரிந்த நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். சொல்லுங்க, என் பிராணனை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அதையும் தாண்டி வந்தாங்கன்னா அவர்களை நிர்மூலமாக்கலாம், அழிக்கலாம் என்று சட்டம். இல்லையா, சட்டத்தில் எழுதி ஒட்டி இருக்கு. யூதர்கள் என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி டிஃபென்ஸை உடச்சிட்டு அவன் வந்தான்னா என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் கொன்றுவாங்க. போலீஸ் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், யூதர்களுக்கு. போன சிஸ்டமில் போலீஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம், அவர்களுக்கு, விரோதிகள். இந்த முறை யாருக்கு சப்போர்ட் பண்ணோம், யாரும் செய்ய மாட்டார். ஆமென். 13ஆம் வசனம், அன்றைய தினத்திலே ஆயத்தமாயிருக்க வேண்டும். பி ப்ரிப்பேர்ட். ஹல்லேலூயா. என்ன பண்ணோம், பி ரெடி. ரெடியாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் நகல், வேற ஒன்றும் இல்லைங்க. அனைவரையும் கொல்ல வேண்டும், வெட்ட வேண்டும், அழிக்க வேண்டும், உடைமைகளை எடுத்துக்க வேண்டும். அவன் போட்டான். யூ பி ப்ரிப்பேர்ட், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி. இது என்ன தெரியுமா பண்ணுது, சண்டே இல்லாமல் தடுக்கும். யாரும் சண்டைக்கு வர ஒரு பெரிய கலவரம் வெடிப்பதற்காக இருந்துச்சு. இது மட்டும் நடந்திருந்தால் யூதர்கள் அழிஞ்சிருப்பாங்க, அகாசுவேரு ராஜ்யமே விழுந்திருக்கும். ஏன்னா யூதர்கள் அப்போவே டாப் பொசிஷனில் இருந்துட்டாங்க. மிலிட்ரி லீடரும் அவங்க தான், ஃபினான்ஸும் அவங்க தான், எல்லாம் அவங்க இருந்தாங்க. அவங்கள போட்டு இவன் கையை வச்சுருந்தான்னா பெரிய கலவரம் வெடிச்சிருந்துருக்கும். ராஜாவுடைய ராஜாங்கமே விழுந்திருக்கும். எல்லா பப்ளிக்கும் நம்மளா மாதிரி நல்லது மட்டும் நடக்கணும்னு நினைக்கிற பப்ளிக்கும் நல்ல செய்தி, அப்பா ராஜாவோட கட்டளை மீறவும் படலை, மாறவும் படலை, பேசிஃபை பண்ணப்பட்டுச்சு. ஒரு டிகிரி அங்கேருந்து வந்துச்சு, ஒரு டிகிரி இங்கேருந்து வந்துச்சு, பேசிஃபை ஆச்சு. மிகவும் மகிழ்ந்தார்கள்.
இந்த ஞானத்தை பார்த்து பலர் யூத மார்க்கத்தை வந்து அமைந்தார்கள், வந்து சேர்ந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். எஸ்தருடைய ஞானமான முடிவு மக்களை ரட்சிப்படை செய்தது. நீ ஞானமாய் நடந்தால் உன் தெருவே ரட்சிக்கப்படும். நீங்கள் ஞானமாய் நடந்தால் மக்கள் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார். எழுந்துக்கலாமா? கர்த்தர்களை ப்ரே பண்ணலாமா? தீர்க்க முடியாதது தீர்க்கப்பட்டது தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. த அன்சால்வபிள் இஸ் சால்வ்டு. அன்சுல்ஜா மாம்லா சுலஜ் கயா. தீர்க்க முடியுமா? முடியும் மகனே, உன்னோட கூட கர்த்தர் இருந்தால். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவை என் பிரச்சனைக்கு தீர்த்து வைங்க என்று ஜெபிங்க. ரீகாதா லா பாஷா தரவாங்க. கொஞ்சம் விடுதலையோட அந்நிய பாஷை பேசலாம். ரேதே பேரே கே ரே பூதி ரபா 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 த லபா த ரபா ரபா ஷரக ரபா 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 பேரே 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 ரே 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 கே ரே பேரே 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 தேலே பரி காதா ரபா த ரபா ஷே தே ரே ரே தே ரே பேரே தே ரே பேரே தே ரே கே தே ரே பே தே ரே பேரே பே தே ரே ரே தே ரே கே தே ரே பேரே தே ரே பேரே தே ரே போ ஷர ர ர ர ர ர ர ர ர ர காதா ரபா த ரபா ரபா ஷரே தரே தர ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம் சத்துருக்கு மத்தியில் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். சத்துரு ஆமானு போல எழும்பி வந்தாலும் தேவன் அவனுக்கு வெட்கத்தை உடுத்துகிற தேவன். ஆமென். தேவன் ஒரு ஜெயம் கொள்ளுகிற தேவன். தேவன் சாத்தானை காலின் கீழே மிதித்து போட்டு சிலுவையில வெற்றி சிறந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்து. ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவா. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்து. சொல்ல கர்த்தரே, கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கடைசியாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு இன்றைக்கு நீர் ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு சத்ரு எங்களுக்கு விரோதமாய் போட்ட எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் தகற்று போட்டு எங்களுக்கு நீர் வெற்றியை கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எஸ்தர் 8வது அதிகாரத்தில் உள்ள அபிஷேகம் இன்றைக்கு எங்கள் மீது, எங்க சபை மீது வந்து இறங்குவதாக. நீர் தொடர்ந்து எங்க மத்தியில நீங்க ஆண்டவரே அசைவாடும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எஸ்தர் 8வது அதிகாரம் வசனங்கள் 1-2. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான்.
மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு என்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்தான். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம், கர்த்தர் ராஜா மூலமாக சத்ருவாய் இருந்த அந்த ஆமான் போட்டிருந்த அந்த முத்திரை மோதிரத்தை பறித்து மொர்தெகாய் கரத்துல போடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அப்படிதான் ஆண்டவர் நம்மளுடைய சத்ருவிடத்துல இருந்த எல்லா அதிகாரத்தை இன்றைக்கு பறித்து இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய கரத்தில் அவர் கொடுக்கிறார். இத்தனை நாள் சத்ரு நமக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவன் திருடி கொண்டிருந்தான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அந்த அதிகாரத்தை பறித்து தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இத்தனை நாள் நமக்கு விரோதமாய் போடப்பட்ட எல்லா தந்திரமான வலைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் கிடைக்கும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த வேளையில கூட எஸ்தர் ராஜாத்தியை போலவும் மொர்தெகாயை போலவும் நாம் எழும்ப வேண்டும். இன்றைக்கு நம்ம கேட்ட வார்த்தையின் படிக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம தியானம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த காரியத்தை நிறைவேற்றுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எஸ்தர் ராஜாத்தியம் ராஜாவுடைய சமூகத்துல விழுந்து தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட நம்ம ஒரு விசையாக நம்ம சபைக்காக நம்ம தேவ சமூகத்துல நம்ம மன்றாட போகிறோம். மீண்டுமாக ராஜா அவருடைய பொன் செங்கோலை நமக்கு நேராய் நீட்டி இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டருள போகிறார். இன்றைக்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு மீண்டுமாக ஒரு விசையாக நம்ம மன்றாடலாமா? ஓ ஷதரி பலபா கரபரியாந்தர பாக்கரபா ஓ ஷீகா பாபா ரியாந்தர பாக்கரபலபோ ஷிபிர பலபா கரபா ஓ சந்தர தரியாந்தர பாக்கரபலபோ ஷிபிர பலபா கரபரபரபரபா ஓ ஷியாந்தர தீன மாக்கரபரபோ ரியாந்தர பாக்கரபா ஓ ரிஷாரா பாபா 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 ஷபரியாந்தர பாக்கரபா ஓ ஷிகரபரபலபோ ஷிபிர பலபரி பலபா ஷேரேரே யாந்தர பரி பலபா ஓ Shikara bari bala bari andara bari bere 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 bala bo shibira bala bakaraba o shada rada 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 rabire bala bakara bari andara bakaraba o shikara baba bala sheri andara bari bala ba shabari bala bakaraba o shikara bari andara bakaraba o raka bala ba shabari andara bakaraba இத்தனை நாள் சத்ரு நம்மளுக்கு விரோதமாக போடப்பட்ட எல்லா திட்டங்களையும் கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த முத்திரை மோதிரத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சார்பாக அவர் சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ரீகாபாலா சந்தர பாந்தர போரி ஆந்தர பாக்கரபா ஓ ஷீகாரி ஆந்தர பாக்கரபா இத்தனை நாள் அவன் திருடி வைத்திருந்த நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரங்களுக்கு நேராய் கொடுக்கப்படுகிறது. இத்தனை நாள் நாம் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு நம்முடைய வாக்கு பண்ண அந்த கானான் தேசத்தை முடக்கி வைத்திருந்தான். இன்றைக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை மீண்டுமாக நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாவற்றையும் நம்ம ரெஸ்டோர் பண்ண போறோம். எல்லாவற்றையும் நம்ம புதுப்பித்து நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஓரி ஆந்தர பாக்கரபலபோ ஷிபிர பல பாக்கரபா ஓரி கரபலா ஷாதரே நே மாக்கரவரி ஆந்தர பாக்கரபா ஓரி பலபா ஷிபிர பல பாக்கரபா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கும் கூட கர்த்தர் எங்களுக்கு சார்பாக நீங்க வழக்காடி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு சார்பாக நீர் சட்டங்களை மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு தயவு செய்யும்படிக்கு சத்ருவின் கையில் இருந்து எல்லா அதிகாரத்தை பறித்து எங்க கரத்துல கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள்ல 3 வேளை எங்க சபைக்காக நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடிய போவதற்காக நன்றி.
இத்தனை நாள் முடக்கி வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் இன்றைக்கு நீங்க எங்களுக்கு நேராக ரிலீஸ் பண்றீங்கப்பா. இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு நேராகவும் எங்க சபைக்கு நேராகவும் எங்க குடும்பத்துக்கு நேராக வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எஸ்தரையும் மொர்தெகாயையும் உயர்த்தின தேவன் இன்றைக்கு எங்களுடைய GI 611 சபையை நீர் உயர்த்துவதற்காக நன்றி. ஒரு புதிய அடையாளத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓரி ஆந்தர வாக்கரபா ஓரி ஷாபரிதல ஓரி ஆந்தர வாக்கரபா. நெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல கர்த்தர் இன்றைக்கு எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ ராகாபாலா ஷேரி ஆந்தர வாக்கரபா. கண்ணீரோடு இத்தனை நாள் விதைக்கப்பட்ட ஜெபங்கள் அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அறுவடையாய் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓ ரிகாபலபோ ஷிபிரபல வாக்கரபலபா. ஓ ராகாபாலா ஷேரி ஆந்தர வாக்கரபலபோ. ஓ ராகாபாலா ஷேரி ஆந்தர வாக்கரபா. ஓ ரிபலபோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுத்ததற்காக நன்றி. எல்லா சத்ருவின் திட்டங்களை நீர் மாற்றி போட்டு எங்களுக்கு சார்பாக இரட்டிப்பான நன்மையை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிவாசலை நீர் உண்டு பண்ணி எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளை உடைத்து எங்களுடைய கரங்கள்ல அப்பா நீர் வாக்கு பண்ணின தேசத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவராயிருந்த பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.